டியூப் தமிழ் வணக்கம். வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்படும் டைனசோர்கள் என்கின்ற தலைப்பில் புதியதொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையில் டைனசோர்களை எதற்காக வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும்? அவைகள் தானே இறந்து விட்டன. இறந்த டைனசோர்களுக்கு எதற்கு வைத்தியசாலை என்றால், இறந்த டைனசோர்களினுடைய எலும்பு கூடுகள் உலகின் பல பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. டைனசோர்கள் என்பது ஒரு பெரும் புவி பிரளயம் ஏற்பட்ட காரணத்தினால் அவைகள் விட்டன என்றும், பாரிய விலங்கினங்களாக இருந்த காரணத்தினால் சிறிய விலங்கினங்கள் தாக்குதலை நடத்திய பொழுது டைனசோர்களினால் உடலை திருப்பி தாக்குதலை நடத்த முடியாத காரணத்தினாலும், கூர்ப்பாக்கவியல் கொள்கையின் அடிப்படையில் பலம் உள்ளது வாழும் என்கின்ற கொள்கை காரணமாக அவைகள் அழிந்து போயின என்பது இதுவரையான விளக்கமாகும். இந்த விளக்கம் உண்மையா பொய்யா என்பதை அறிய வேண்டுமாக இருந்தால், டைனசோர்களினுடைய எலும்பு கூடுகளில் இருக்கின்ற நோய்களை ஆராய வேண்டும் என்று நிபுணர்கள் பார்த்த பொழுது, டைனசோர்கள் இன்றைய மனிதன் எவ்வாறு கொரோனா போன்ற நோய்களினாலும் புற்றுநோய் போன்ற நோய்களினாலும் பெரும் துன்பத்தை அனுபவித்து வருகின்றானோ, அதுபோல பெரும் நோய்களை சந்தித்து மரணமடைந்திருக்கின்றன என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது. முதலாவதாக, டைனசோர்கள் புற்றுநோயினால் மரணித்திருக்கின்றன. அமெரிக்கா, கனடா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட டைனசோர்கள் இந்த தகவலை உலகிற்கு தந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. டைனசோர்களுக்கு வாயினுடைய உள்பகுதி அலகிலே நோய் ஏற்பட்டு அந்த மூட்டில் உண்டான வருத்தம் காரணமாக அவைகள் உணவருந்த முடியாமல் பட்டினியில் மரணித்த இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. டைனசோர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற மோதல் காரணமாக கையெலும்பு முறிவடைந்து அதன் பின்னர் இயங்க முடியாமல் மரணித்த டைனசோர் ஒன்று கிடைத்திருக்கின்றது. காலில் இருக்கின்ற விரலில் எலும்பு விலகிய காரணத்தினால் அந்த நோயுடன் வாழ முடியாமல் இறந்த இன்னொரு டைனசோரை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். 4.5 மீட்டர் நீளமான தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக இன்னொரு டைனசோர் மரணமடைந்திருக்கின்றது. இன்று மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, அன்று டைனசோர்களுக்கும் அதே நோய்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் வைத்தியம் செய்வதற்கு வழியில்லாத நிலையில் அவைகள் மரணமடைந்திருக்கின்றன. இவ்வாறான மோசமான வருத்தம் ஏற்படுமாக இருந்தால் உணவை தேட முடியாத சூழல் வரும். அந்த நிலையில் டைனசோர்கள் மரணத்தை தேடிக்கொள்ளும். இது டைனசோர்கள் தொடர்பாக கிடைத்திருக்கின்ற புதிய தகவலாகும். இறந்து போன டைனசோர்களும் அவற்றிற்கு ஏற்பட்ட நோய்களும் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. இங்கு நாம் காண்பது டைனசோர்களின் பல்வேறு இனங்களில் ஒன்றான டி ரெக்ஸ் என்ற இனத்தை சேர்ந்ததாகும். இதனுடைய வயது 30. சரியாக 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக அமெரிக்காவின் தெற்கு டெக்கோட்டாவில் இது வாழ்ந்திருக்கின்றது. இதனுடைய எலும்பு கூட்டை ஆதாரமாக வைத்து நவீன கருவிகளினால் செய்யப்பட்ட ஆய்வு இதற்கு உணவை உண்ண முடியாமல் தொண்டையில் வலி ஏற்பட்டு உணவை மென்று விழுங்க முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கின்றது. ஒட்டுண்ணிகளால் வரும் இன்ஃபெக்ஷன் தொண்டையை பாதித்து தாடையின் எலும்பு மூட்டிற்குள் ஏற்பட்ட துளை மரணத்தின் பிரதான காரணமாக இருந்துள்ளது. இந்த வருத்தத்துடன் சுமார் 1.5 மாதங்கள் போராடி மடிந்திருக்கின்றது. மேலும் இருமல், மூச்செடுக்க முடியாத நிலை போன்ற நோய்களினாலும் உதவ ஆளின்றி வரும் துன்பத்தை அனுபவித்து இந்த டைனசோர் மரணித்திருப்பதாக வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. காண்டாமிருக மூக்குடைய இந்த டைனசோர் கனடாவின் அல்பர்டா பகுதியில் 76 மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்து மடிந்திருக்கின்றது. இந்த டைனசோரை சிடி ஸ்கேனிங் செய்த பொழுது இடுப்பு எலும்பில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு வயது 17 இருக்கும் பொழுது இந்த நோயும் மரணமும் ஏற்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் சிறு பிள்ளைகளை பாதிக்கும் புற்றுநோய் பாதித்து உடல் முழுவதிலும் பரவி இருக்கின்றது. எலும்பில் ஆரம்பித்த புற்றுநோய் சுவாச பை வரை சென்று இறுதியாக மூளையையும் தொட்டு உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. இதனால் இந்த விலங்கு வாழும் காலத்தில் பட்ட மரண அவஸ்தை கொஞ்ச நஞ்சமாக இருந்திருக்க முடியாது என்கின்றார்கள் வைத்தியர்கள். ஸ்கேன் செய்து பார்த்த பின்னர் இதனுடைய பரிதாப நிலை அவர்களினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
இந்த வகை டைனோசோர்கள் ரோவ்டய என்று அழைக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் அரிசோனா பகுதியில் வாழ்ந்துள்ளது. வலது கை முறிந்து தோள் பட்டையுடன் மூட்டு புரண்ட காரணத்தினால் மரண வலி சுமந்து அலைந்துள்ளது. இவ்வளவு மோசமாக கை முறிய காரணம், இந்த டைனோசோர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் மூர்க்கமான சண்டையில் குதித்திருக்கின்றது. சண்டையில் வென்றதா இல்லை இடையில் நிறுத்தி ஓடியதா தெரியவில்லை. வலது கை பிழையான பக்கம் திருகப்பட்டு உடைந்து சிதைந்திருக்கின்றது எலும்புகள். மறுபுறம் இடதுபுற தோள்பட்டையும் உடைந்து சிதறும் அளவிற்கு மோசமான அடி விழுந்திருக்கின்றது. இந்த காயங்களுடன் சுமார் 1 மாதத்திற்கு மேல் இந்த டைனோசோரால் வாழ்ந்திருக்க முடியாது என்றும் வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. டைனோசோர்களில் அலோசோருஸ் என்ற பெயர் கொண்டு இவைகளை அழைக்கின்றார்கள், அல்லது இவற்றிற்கு பிக் அல் என்ற பெயரும் இருக்கின்றது. அமெரிக்காவின் ஓமிங் பகுதியில் இது மரணித்து வீழ்ந்திருக்கின்றது. 150 மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மிக மிக பழைய டைனோசோர் இதுவாகும். இதற்கு வலது காலின் பாதத்தின் விரல்களின் நடுவில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பெரும் துளை ஏற்பட்டிருக்கின்றது. விரலில் 18 இடங்களில் எலும்பு நரம்பு சிதைவடைந்து கடைசியில் ஆறாத புண்ணில் இருந்து பாக்டீரியா உடலின் மற்றைய இடங்களுக்கும் பரவிய பொழுது நடக்க முடியாமலே போய்விட்டது. வேட்டையாட முடியவில்லை, உதவ யாருமில்லை, பட்டினி, தாகம், களைப்பு, கடைசியில் மரணத்தை தேடியிருக்கின்றது. இந்த வகை டைனோசோர் ஒன்று தொண்டை வலியால் மரணத்தை தேடியது. இதனுடைய பெயர் சூரோபோட் என்ற இன டைனோசோர் ஆகும். 11 மீட்டர்கள் நீளம் கொண்டது. இதனுடைய கழுத்து மட்டும் 4.5 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது. இதனுடைய கழுத்தில் காற்றை அடைந்து வைக்கும் பையும் காணப்படுகின்றது. இதனுடைய கழுத்து எலும்பின் மச்சையில் புற்றுநோய் பரவி இருக்கின்றது. அதனால் உணவை விழுங்க முடியாது பெரு வலியில் தவித்திருக்கின்றது. இது போன்ற தொண்டை புற்றுநோய் கோழிகளுக்கே அதிகம் வருவதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். புற்றுநோய் நீளமான கழுத்து முழுவதும் பரவிய பின் இது மரணித்திருக்கின்றது. இப்படி மனிதருக்குள்ள நோய்கள் தொற்று வியாதிகளாலும் இவை பெரும் எண்ணிக்கையில் மரணித்துள்ளன என்பது ஆய்வின் முடிவாக இருக்கின்றது. டைனோசோர்கள் என்பது பலம் மிக்கவை என்று பார்த்த காலம் போய் அவைகளும் பலகீனமான நிலையில் நோய் தொற்றுக்கு உள்ளாகி மரணமடைந்த வரலாறும் இருக்கின்றது என்பதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த டைனோசோர்கள் இவ்வாறு இறந்தாலும் இவைகளை காப்பாற்றுவதற்காக அருகில் இருக்கும் டைனோசோர்கள் அரும்பாடு பட்டிருக்கின்றன என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அவற்றினால் காப்பாற்ற முடியாத பொழுது அவற்றை இறக்க விட்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே பெருநோய்களினுடைய வரலாறை கண்டுபிடிப்பதற்கு டைனோசோர்களினுடைய எலும்பு கூட்டை அடிப்படையாக வைத்து இன்றைய மனிதனை எவ்வாறான நோய்கள் எதிர்காலத்தில் மேலும் தொற்றும் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த ஆய்வு துணையாக இருக்கும் என்பதனால் வைத்தியர்கள் இதற்காக கொண்டுவரப்பட்ட அதி சிறந்த கருவிகளின் மூலமாக டைனோசோர்களினுடைய நோய்களுக்குரிய வரலாற்றை இப்பொழுது அட்டவணைப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது மருத்துவ உலகில் முக்கியமான மாற்றமாகும். ஏனென்றால் இன்றைய கருவிகள் மனித உடலின் எலும்பை ஆதாரமாக வைத்தே அவருக்கு ஏற்பட்டிருந்த நோயும் மரணமும் எவ்வாறு உருவானது என்பதை திட்ட தெளிவாக கண்டுபிடித்துவிடும் என்பதனால் டைனோசோர்கள் குறித்த இந்த நோய்களின் வரலாறு, கொரோனா பரவி நோய்கள் குறித்த சிந்தனைகள் வைத்தியர்களின் கையிலிருந்து கைமாறி சாதாரண குடிமக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் டைனோசோர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் அவர்கள் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு உதவியாக அமையும் என்றால் அது மிகை கூற்றல்ல. இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.